இது ஆர்த்திக்கும் தலை தீபாவளி. அவளையும் இங்க தீபாவளிக்கு கூட்டிட்டு வரணும்னு அக்கா யோசிக்கிறாங்க. ஏமா உனக்கு அறிவு இருக்கா? அபி, உன் மனசுல என்ன நினைப்புல இருக்க நீ? உன் சின்ன பொண்ணு விஷயத்துல எதுதான் மறுபடியும் நடந்தது தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு? அபி, அது வந்து ஓடி போய் அவ இஷ்டத்துக்கு அவ கட்டிக்கிட்டா. அவளை கூப்பிட்டு வச்சு தாலி பெருக்க அனுப்புனீங்க, தொலைதுன்னு விட்டாச்சு. இப்ப அடுத்தது தலை தீபாவளி கொண்டாட்டமா? இப்படி வரிசையா பண்ணுனா அவ பண்ணதெல்லாம் சரின்னு ஆயிடாதா? அவளை என்கரேஜ் பண்றீங்களா நீங்க ரெண்டு பேரும்? அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு சந்தோஷம் தான் இப்ப எனக்கு தோணுது. அபி, கோவப்படாதம்மா. நடந்து போன ஒரு தப்புக்காக நாம எல்லாத்தையும் விட்டுற முடியாதுமா. அந்த அடிப்படையில தான் நாங்க இப்ப பேசுறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. இதெல்லாம் நாம பண்ணிதான் ஆகணும். இதெல்லாம் பண்ணணும்னு ஒண்ணு சட்டம் இல்ல. நீங்க வேணா அப்படி நினைச்சிருக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. எனக்கு இது தேவையில்லைன்னு தோணுது. இது பாருங்க, இந்த மாதிரி வெட்டி செலவுக்குலாம் என்கிட்ட காசும் இல்ல. பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் வேணாம் சித்தி, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. மறுபடியும் இதுக்காக எதுவும் பண்ண வேண்டாம். நீங்களே பணத்தை கொடுத்து இவங்களை கெடுக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சித்தி, நீங்க எங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்க. அளவுக்கு மீறி பாசம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் சரி. ஆனா இந்த விஷயத்துல நான் உங்க பேச்ச கேட்கறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா எனக்கு இது சரியா படல. இந்த தலை தீபாவளி எல்லாம் கடைஞ்செடுத்த முட்டாள்தனமா தான் எனக்கு தெரியுது. கேட்கட்டுமா? என்ன கேளு. என்னை ஏன் பள்ளிக்கூடத்துல சேர்க்கல? என்ன திடீர்னு? என்ன எல்லாரும் கேக்குறாங்க. எல்லாருன்னா யாரு? பிரியா, குமார், ஹனி, ஒரு நிமிஷம் ரிஷி. வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான். வாங்க வாங்க, உள்ள போமா. சாந்தி, சந்திரா அப்பா வந்திருக்காரு. வரேன். வாங்க உட்காருங்க. வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? சந்திராவை பார்த்துட்டா வரீங்க? என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? சந்திரா, என்னாச்சு சொல்லுங்க. சந்திரா எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தம்பி. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் பிறந்தது. ஆனா அவ பிறந்த 10 நாள்லயே அவ அம்மா தவறி போயிட்டா. ஆமாம் தம்பி, என் சொந்தக்காரங்கள்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. நான் தான் வேணான்ட்டேன். புதுசா ஒரு சித்திக்கிட்ட என் சந்திரா குடும்பப்படுவான்னு எனக்கு தெரியும் தம்பி. அதனால தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அம்மா, சந்திராவுடைய மனசு பூ மாதிரிம்மா. முணுக்குன்னு சொன்னா கூட கண்ணில் பொல பொலன்னு தண்ணி வந்துடுமா. அப்படி ஒரு மனசு, எறும்பு கூட துரோகம் நினைக்காத ஒரு நல்ல மனசுமா. அதனாலதான் நான் மறு கல்யாணம் பண்ணிக்காம கண்ணுக்குள்ளேயே வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தம்பா. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, உங்ககிட்ட எல்லாத்தையும் மனசு விட்டு பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் தம்பி சொல்றேன். தம்பி, சந்திரா சின்ன வயசுல இருந்தே எல்லாத்தையும் ரொம்ப பொறுப்பா பண்ணுவா தம்பி. எனக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு காரியத்தையும் ரொம்ப பொறுப்பா பார்த்து பண்ணுவோமாவோ. அவ எந்த தப்பும் பண்ணது கிடையாதுமா. ஆனா அவ பண்ற ஒரே ஒரு தப்பு, இந்த பாழா போல காதல். அதுல விழுந்ததுதாம்மா. இதோ பாருங்க, எதுக்கு இப்ப அழறீங்க? அழாதீங்க அப்பா, அழாதீங்கப்பா. இதோ பாருங்க, சந்திராவுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இப்ப கல்யாணமாகி செட்டில் ஆயிட்டா. இன்னும் என்ன பிரச்சனை? அடிக்கிறாங்க தம்பி, ஆடு மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கம்மா. வாயும் வயிறுமா இருக்கிற என் பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம மனுஷத்தன்மை இல்லாம மாப்பிள்ளையும் பொண்ணு போட்டு அடிக்கிறார் தம்பி. நான் செஞ்ச ஒரே ஒரு பாவம், என் பொண்ணு அடி வாங்கிறது என் கண்ணாலேயே பார்க்க வேண்டியதா போயிடுச்சு தம்பி. அப்பா,
வருத்தப்படாதீங்கப்பா, கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். இப்படிதாம்மா அவளும் சொல்ல. இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு, அப்பா இது ஒண்ணும் இல்லப்பா, சாதாரண விஷயம் தான், எல்லாம் சரியா போயிடும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுதுமா அந்த பொண்ணு. என்ன காரணத்துக்காக சந்திராவை அந்த பையன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்? என்ன காரணம்னு சொல்றது தம்பி, அவங்க பணக்காரங்க. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தா யாருக்கு தான் கோபம் வராது? அதுவும் இல்லாம சந்திரா எதுவும் சீதனம் கொண்டு வரலன்னு கோபம் இருக்கலாம் இல்லையா? அதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் தம்பி. கிராமத்தில் இருக்கிற என் நிலப்புலம் கார வீடெல்லாம் வித்துட்டு அந்த பணத்தை சந்திராவுக்கு சீதனமா கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்மா. என்ன சொல்றீங்க நீங்க? இப்போ நீங்க உங்க சொத்தை வித்துட்டா அப்புறம் எதை வச்சு சாப்பிடுவீங்க? என்ன தம்பி, நான் பிறக்கும் போது நிலத்தோடவா பிறந்தேன்? நான் ஒரு சாதாரண கூலிக்காரன் தம்பி. கூலி வேலை செஞ்சு சிறுக சிறுக இந்த நிலத்தை சந்திராவுக்காக வாங்கினேன் தம்பி. அவளுக்கு உதவாக இந்த நிலம் வேற யாருக்கு உதவ போறது? நீங்களே சொல்லுங்க தம்பி. சரி, நான் வேணா ஒன்று செய்யட்டா? அந்த சதீஷ்ட பேசி பார்க்குறேன். வேண்டாம் தம்பி, வேண்டாம். அவங்க பணக்காரங்க, மறுபடியும் கோவப்பட்டாலும் போடுவாங்க. இதனால சந்திராவுக்கு எதனால தொந்தரவு வந்தாலும் வரும் தம்பி. தம்பி, இவ்வளவு கஷ்டத்திலையும் ஒரே ஒரு ஆறுதல் தம்பி, சந்திராவோட மாமியார் அம்மா ஸ்தானத்துல இருந்து என் பொண்ணை ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறாங்க. அதை நடிக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு தம்பி. அப்ப நான் வரேன் தம்பி. எங்க இருங்க, இங்க நைட்டு தங்கி இருந்து சாப்பிட்டு காலைல போலாம். இல்ல தம்பி, நான் கிளம்புறேன். சொன்னா கேளுங்க, இந்த நேரத்துல எங்க போய் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போவீங்க? நைட்டு தங்கி இருந்துட்டு காலைல போலாம், கவலைப்படாதீங்க, கூட்டு போங்க. ஆமாப்பா, கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போய் சாப்பிடுங்க. தூங்குது பாரு. ஒரே மிதி மிதிக்கணும். அத்தை, 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 ஐயோ, அத்தை, அத்தை, கிளம்பி போயிடுச்சா? ஐயோ, அத்தை, 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 மாமியாரே, ஏய் கிளவி, எந்திரி, கிளவி, ஐயோ, கிளவி, அத்தை, ஐயோ, ஐயோ, அத்தை, அத்தை, ஏய் மாமியாரே, ஏய் கிளவி, ஏய் கிளவி, ஐயோ, ஓடி வாங்க, ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க, கிளவி செத்து போச்சு. என்னக்கா என்ன கத்திட்டு இருக்க? செத்து போச்சு. என்னாச்சு? கிளவி செத்து போச்சு. எப்படி? நானே அதை எடுத்துட்டு ஸ்டூல்ல இருந்து கீழே இறங்கினேனா, இறங்கும் போது என் கால் வழுக்கி என் கால் கிழவி கழுத்தை மிதிச்சிருச்சு. ஐயோ, கொன்னிட்டியா? ஐயோ, அம்மா, கொலை கொலை கொலை, கொன்னிட்டா அம்மா, கொலை. என்னடி கொலை கொலைன்னு கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, என்னாச்சு? அக்கா கிழவி கொன்னுருச்சு. சனியா வயசான காலத்துல இருந்து என்ன பண்ண போகுது? செத்து ஒழியட்டும். இரு. தா. நீங்க இருங்க. சும்மா இருங்கப்பா. கிழவி, ஏய், கிழவி. கிழவி, ஏய். போச்சு, கிழவி செத்து போச்சு. என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? அம்மா, அம்மா, தாயே, என்ன பெத்த தாயே, போயிட்டியா? என்ன ஒரே அடியா தவிக்க விட்டு போயிட்டியா? அம்மா, அம்மா. சரி, அழுவாதீங்க, அழுவாதீங்க, அழுவாதீங்க. சீதா, நான் இனிமே என்ன பண்ணுவேன் சீதா? தனியா நான் இனிமே என்ன பண்ணுவேன்? தூக்கி அடக்கம் பண்ணிட்டு மொட்டை போட வேண்டியதா? இது கூட தெரியாது உங்களுக்கு?
அம்மா இதெல்லாம் எப்படிம்மா நடந்துச்சு? நான் போகும்போது கூட நல்லா இருந்தாலே என் தாய். இடையில என்ன நடந்துச்சு? இடையில இல்லைங்க, கழுத்துல தான். இதுல இருந்து இறங்க பார்த்தனா என் கால் தவறி என் கால் வந்து அது கழுத்தை மிதிச்சிருச்சு. யாராவது வேணும்ட்டே பண்ணுவாங்களா? என் கால் தானே மிதிச்சது, நானா மிதிச்சேன்? அம்மா அம்மா என்ன பெத்த தாயே, என்ன தனியா விட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? அம்மா 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 தாயே. அம்மா பொழைச்சிட்டியாம்மா? சீதா அம்மா பொழைச்சிட்டாங்க. என்னடா இது கூட்டம்? இவங்கெல்லாம் இங்க எதுக்குடா வந்தாங்க? அதான பார்த்தேன். இது போய் சேர்ற பொம்பளையா இது? இன்னும் எத்தனை நாள்ல இருந்து எத்தனை பேர் உயிரை வாங்க போதோ? சாரியே. வாங்கடி போலாம். அம்மா எதுக்கும் கால் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். போட்டேனா? கால் இருக்கு, கழுத்து இருக்கு. வாங்கடி. நடிப்பு தலங்க. நண்பா என் தாய் தப்பிச்சிச்சுடா. கூடவே சேர்ந்து நானும் தப்பிச்சிட்டேன்டா. எங்க உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் சார். வாங்க. முடிஞ்சிருச்சு. நீட்டாக லேமினேட் பண்ணியாச்சு சார். எவ்வளோ ஆச்சு? 600 ரூபாய் சார். ஏங்க இது கல்யாண போட்டோவா? ஆமாம்மா, சார் தான் கொடுத்து அனுப்புனாரு. லேமினேட் பண்ணி போட்டோ எப்படி எடுத்துருக்கோம். இருக்கு? நல்லா வந்திருக்கா? பிரமாதமாக வந்திருக்குமா. ஏங்க போட்டோ லேமினேட் பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையே. வரேன் சார். ஏங்க அது எந்த போட்டோ? ஹால்ல மாட்ட போறீங்களா இல்ல நம்ம பெட்ரூம்ல மாட்ட போறீங்களா? போய் சுத்தியெல்லாம் ஆணி எடுத்துட்டு வா. ம். இரு, வேண்டாம். என்னங்க இது? நல்லா இருக்கா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போட்டோ நல்லா தானே இருக்கு. இது அநியாயம். எப்படிங்க இது நம்ம பெட்ரூம்ல? எதுக்கு இப்போ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இது பாரு, நான் உனக்கு அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டில் தங்கி இருக்கிற ஒருத்தி, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல உன் போட்டோ இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? தப்பு தானே? முட்டாள். ரம்யா என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா சும்மா ஜாலிக்காக அழறியா? டைம் பாஸ்க்காக யாரும் அழமாட்டாங்க. என்னாச்சு சொல்லு. உள்ள உங்க அண்ணன். என் கூட வா வா. கார்த்திக், ஏய் என்னது? ஏன் இந்த போட்டோ இங்க மாட்டி வச்சிருக்க? என் ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டியா? வெளியில போ, வெளியில போ. கார்த்திக், நீ செய்யறது ரொம்ப அராஜகம். என்ன திமிர் இருந்தா இந்த போட்டோ இங்க மாட்டுவ? முதல்ல இத கைட்டு அத கேக்க நீ யாரு? ஐ ஃபைண்ட் இட் ஃபிட். அது இங்க தான் இருக்கும். என்ன பண்ணுவ? கொஞ்சமாவது மனுஷன் மாதிரி நடந்துக்கோ கார்த்திக். நீ ஆம்பளைங்கிறதுனால என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி ஆடாத. பாவம் ரம்யா, அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லி நீ எஸ்கேப் ஆக முடியாது. அவ கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க. அவளோட புருஷன் நீ. அதை மறக்க முடியுமா? அதுக்குண்டான மரியாதை நீ கொடுத்துதான் ஆகணும். ஐ, இத பத்தி எல்லாம் பேசுவியா நீ? உன் லைஃப கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் புருஷன் நீ எப்படி நடத்துற, என்ன மரியாதை கொடுக்கறன்னு யோசிச்சு பாரு. கட்டிக்கிட்ட அவனை தெருவில் விட்டுட்ட, தேடி வந்தா விரட்டி அடிக்கிற. இப்ப இப்படி பேசுறியா நீ? முட்டாள் மாதிரி பேசாத. எனக்கு பிடிக்காத புருஷன் கிட்ட நான் லீகலா பிரிஞ்சிருக்கேன். சட்டப்படி டைவர்ஸ் வாங்க போற, அது வேற விஷயம்.
உன்ன மாதிரி வேற ஒரு ஆளோட போட்டோ எடுத்து அதை கொண்டு வந்து பெட்ரூம்ல மாட்டல. நீ பண்றதெல்லாம் படிச்ச நாகரிகமான மனுஷன் பண்ற மாதிரி இல்ல கார்த்திக். யாரோ தேர்ட் ரேட் பொறுக்கி பண்ற அயோக்கியத்தன மாதிரி இருக்கு. ஏய், என்கிட்ட சட்டம் பேசாத. என் மனசு என்ன சொல்லுதோ அதான் எனக்கு சட்டம். அதுபடி நடக்கிறதா எனக்கு சந்தோஷம். அப்படின்னா முதல்ல உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்து, டைவர்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம் எந்த கழுதை இவனால கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டோ கொண்டு வந்து பெட்ரூம்ல மாட்டு. இப்போ செய்யற மாதிரி எலிவான காரியத்தை பண்ணாத. அப்படித்தான் பண்ணுவேன், அப்படித்தான் பண்ணுவேன். என்னோட முழு சம்மதம் இல்லாம சூழ்நிலையை காரணம் காட்டி நீங்களா என்ன ஃபோர்ஸ் பண்ணி தாலி கட்ட வைக்கல? அது நல்ல காரியமா? நீங்களா அசிங்கமான காரியம் பண்ணும்போது நான் பண்ற அசிங்கத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நிக்கிறாள இவளை எப்போ நான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லியாச்சு. முடியாதுன்னு பிடிவாதமா அவதான் இந்த வீட்டிலே இருப்பேங்கிறா. கேளு. வேண்டாம் கார்த்திக், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. So what? It suits me. முதலாவது உன்னோட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் மரியாதை கொடுப்பேன்னு எப்படி எதிர்பார்க்கிற? எத்தனை தடவை என்கிட்ட சொல்லியிருப்ப உன் வேலையை பார்த்துட்டு போ, என் விஷயத்துல தலையிடாதன்னு. இப்ப நான் சொல்றேன், உன் வேலையை பார்த்துட்டு போ, என் விஷயத்துல தலையிடாத. போ போ. எக்கேடாவது கெட்டு போ. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போடி. போட்டு கொடுக்குறா. போடி. பாத்தி ஆனந்தி, இந்த சுஜாதாவை அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுன்னா அல்வா மாதிரி அவளுக்கு. என்ன ஆனந்தி இது? இப்படி எல்லாம் இருக்காங்க மனுஷங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. இது என் வீடு, என் வீட்டுக்கு வந்திருக்க. இங்க உன்னை யாருமே டச் பண்ண முடியாது. உனக்கு இங்க நான் இருக்கேன். என்ன நம்பி வந்திருக்கல, நான் இருக்கேன். இந்த இடத்துல இருந்து உன்னை யாரும். ஏய், என்ன சேரப், தைரியமா இரு. நான் இருக்கேன்.